அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போனாரு, படிக்க போனாரு, அரசியலுக்காக படிக்க போனாரு. மேல அப்படி நீங்க நம்புறீங்க? நீங்க லண்டன்ல போய் நீங்க அரசியல் படிச்சுட்டு வந்தா நீங்க வந்து இங்க பேசக்கூடிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? பா, அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த பிறகு ஆளே மாறிட்டாரு மனுஷன், சூப்பரா மனுஷன், ரொம்ப தெளிவா பேசுறாருங்க. எவன சொல்றான்? அங்க கருவாட்டு சாம்பார்ன்றான், அவன் குரலே நீங்க பிரதிபலிக்கிறீங்க. மாட்டுக்கறி பிரியாணி, அரசியலுக்கு ஒப்பிட்டு அளவு பாருங்க. மாட்டுக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, சாம்பார், ரசம், ஒரு தயிர் சாதம். நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பேசும்போது எவ்வளவு உதாரணம் கொடுக்கலாம் சார், எவ்வளவு உதாரணம் தரலாம். சாப்பாட்டுல போய் நீங்க கேட்டா படிக்காத சீமானுக்கும் படிச்ச ஐபிஎஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவன் கருவாட்டு சாம்பார் அவன் லெவலுக்கு சொல்றான், நீ அவன் வந்து எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சவன், என்ன கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவன், நீ கான்வென்ட்ல படிச்சவன், நீ மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி பேசுற. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் படிக்க போல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சில நியூஸ்லாம். அது வந்து ஆய்வுக்குரியது, பலரும் சொல்றாங்க. அதான் நானும் சொல்றேன்னு கேட்டா, அதான் முதல்ல உங்களை கேட்டேன், நம்புறீங்களான்னு கேட்டேன். அதனால இங்க விசித்திரமா வினோதமா அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு கோமாளித்தனமா பண்ணக்கூடாது. யார் அதை சொல்றேன்?